ஹாய் காய்ஸ், வெல்கமிங் யூ ஆல் டு சாய்ஸ் சாட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முத்தாரா ஹெர்பல் பேபி ஆயில் அப்படிங்கிறத புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்னோடய கஸ்டமர் அவங்களோட பேபிக்காக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 2 குட்டி கேர்ள்ஸ் இருக்காங்க, அரௌண்ட் ஒரு 2.5 years அண்ட் தென் 1.5 year. ஸோ அவங்களுக்காக நாங்கள் செய்கிறோம். இதில் எண்ணெயும் பாலும் சேர்த்து செய்ய போகிறது. இது ரொம்ப பியூரான பசும்பால். நாங்கள் இங்கே பால்கார அண்ணன்ட்ட சொல்லி வச்சு வாங்கியிருந்தோம். இது சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரேட் கொஞ்சம் கூட தான். ஈவன் தோ ஒரு நல்ல பாலில் செஞ்சால் மட்டும்தான் எண்ணெயும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி பேபிஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி எண்ணெயோடு அதை கலக்கணும். ஸோ கலக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் கீழே அடி பிடிக்காது. அடி பிடிச்சிட்டு அப்படின்னாலே எண்ணெய் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டே இருந்து செய்யணும். இது 1/2 லிட்டர் எண்ணெய் தான் செஞ்சுருக்கேன். ஈவன் தோ இது செய்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் ஃபுல்லாக அந்த பால்லேருந்து சத்தை எல்லாமே எடுத்துக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த ஆயில் எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இருந்த ஆயிலுக்கும் இப்போ இருக்க ஆயிலுக்கும் பாருங்கள், அப்படி நெய் மாதிரி உருகி வந்துடும். அதே மாதிரி ரொம்ப கட்டியாயிடும். கிட்டத்தட்ட பால்கோவா கன்சிஸ்டன்சி மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆகிடும். அந்த அளவுக்கு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஏடாக வரும். ஏடுனா மேலே வராது, லைக் ஆடையாக மிதக்காது, சைடில் ஏடாக வரும். அதை எடுத்து உள்ளே விடணும். இதை ஃபுல்லாக இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் என்னோடய வேலையே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் புது கஸ்டமர்ஸ் நாங்கள் செய்கிறோம். பட் ஆனால் கிட்டத்தட்ட 5 ஜென்ரேஷனாக நாங்கள்லாம் குட்டி பசங்களாக இருக்கும் போது எங்கள் பூட்டி ஆச்சு, எங்கள் ஆச்சி எல்லாருமே இந்த மாதிரி எண்ணெய் செஞ்சு தான் நாங்கள் கசின்ஸ் எல்லாருமே வளர்ந்துருக்கோம். நாங்கள் கசின்ஸ் மட்டுமே ஒரு 15+ கசின்ஸ் இருக்கோம். ஸோ 5 ஜென்ரேஷனாக நாங்கள் இதை பண்ணக்கூடிய ஆயில். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கசின்ஸோட குழந்தைங்க எல்லாம் கூட இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய கஸ்டமருக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதோட மெக்கானிசம் அது எப்படி மாறுது, கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம், மிளகு, வேப்பலை, தென் முருங்கை இலை. ஸோ இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். இது போக நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணலை. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில், கஸ்டமைஸ்டு ஹேர் ஆயில் லைக் ஆனியன் ஆயில், அப்புறமா நார்மல் இன்க்ரீடியன்ட் போட்ட ஆயில், அப்புறம் கோல்டுலாம் இல்லாமல் ஃபெனுகுரிக்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆலோவேராலாம் அவாய்ட் பண்ணி செய்யக்கூடிய ஆயில், பேபி ஆயில், தென் கேரட் ஆயில் ஃபார் ஸ்கின் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம், ப்ராபப்ளி பை நெக்ஸ்ட் வீக்லேருந்து. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ் ஆர் எல்ஸ் மெசேஜஸ். நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் திஸ் இயர் 2026 இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் ஸ்மால் ஸ்கேலில் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ லார்ஜ் ஸ்கேலில் சோஷியல் மீடியாவில் நான் வீடியோஸ்லாம் போட்டு அண்ட் தென் வாட்ஸ்அப் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இன்க்ரீடியன்ட் ஃப்ரண்ட்டில் நான் காமிச்சிருந்தேன். பட் அப்போவே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தான் பேபிஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்ம தேய்க்கிற அதே எண்ணெய் நம்ம இது செய்யக்கூடாது. இது ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் ஊற்றி செய்வாங்க. 3 to 4 டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் ஊற்றி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது எங்களுக்கு செட் ஆச்சு. பட் எங்கள் கஸ்டமரோட பேபிக்கு இந்த ஆயில்ஸில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் என் குழந்தைக்கு செட் ஆகும், செட் ஆகாதுன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதுதான் முத்தாராவோட ஸ்பெஷாலிட்டியே. நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்களும் பண்ணுங்கள். நிறைய பேர் டேண்ட்ரஃப் கண்ட்ரோலுக்காக ஆயில் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில். அண்ட் தென் ஹேர் லாஸ்க்கான ஆயில். நிறைய பேருக்கு ஃப்ரண்ட்டில் தலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆயில். அப்புறமா ஹேர் லாஸ். நெக்ஸ்ட் இதை மாதிரி நிறைய பேர். அண்ட் தென் ஏஜிங் ப்ராப்ளம்னால நிறைய பேருக்கு ஹேர் ஒயிட் ஹேர் ஆகுது, க்ரே ஹேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி. இது போக இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. முருங்கைக்கீரைலாம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்கான பொருட்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கெமிக்கலோ இல்லை வெளியே இருந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறக்கூடிய பிளேஸ்லேருந்துலாம் வாங்கலை. 2D Max எல்லாமே நம்ம தோட்டத்தில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா யார் அழகாக கார்டனிங் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு மெனக்கெட்டுன்னு நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். ஸோ அதனால தான் என்னவோ தெரில, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் பிடிச்சி நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சாய்ஸ் சாட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீடியோக்கு நடுவுலையும் நிறைய இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஆயிலோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது சூட்டோடு இருக்கிறதுனால
இருக்கிறதுனால மேலே முறையாக தெரியுது. ஒன்ஸ் ஆஃப் ஆறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பேபி ஆயில் செய்யணும். எப்படி இருந்த எண்ணெய் பாலோட கலந்து இப்போ எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பாருங்கள். இப்படி ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம் பேபி ஆயில். ஒரு இன்க்ரீடியன்ட் ஒரு பொருளுமே ஹை குவாலிட்டியில் வாங்கி அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாட்டிகிட்டலாம் கேட்டுட்டு தான் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஹேர் ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.